தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/11/2025 வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:50 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பிறந்த நினைவு நாள். கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகளை எல்லாம் பலமுறை நான் கேட்டு ரசித்திருக்கின்றேன். கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே மதுரையிலே எல்லாம் அரசமரம் பிள்ளையார் கோவில் அருகிலே அவர் சொற்பொழிவெல்லாம் பலமுறை கேட்டிருக்கின்றேன். ஒரு முறை எங்கள் ஊருக்கு அவர் வந்த பொழுது 8 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சிக்கு 10 மணிக்கு வந்தார். 10 மணி ஆகிவிட்டதே என்று எல்லோரும் பரபரப்பாக இருந்தார்கள். சுவாமிகள் மேடை ஏறிய உடனே சொன்னார், நான் வருகின்ற வழியிலே ஆறாங்கல் என்ற ஒரு இடம் இருக்கிறது, நமனசமுத்திரம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே ரயில் வருவதனாலே கேட்டு போட்டு இருப்பார்கள், ரயில்வே கேட்டு போட்டு விட்டார்கள். எனவே நான் வந்து மிக நேரம் காத்திருப்பு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அங்கு ரயில்வே கேட் போட்டதனாலே நான் வருவதற்கு தாமதம் என்பதை மிக அழகாக சொன்னார். கேட்டு போட்டு விட்டான், கேட்டு சாத்தி விட்டான், என்னை கேட்டு சாத்தவில்லை என்று சொன்னார். அப்படி நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் மதுரையில் வந்து நின்ற பொழுது அதிகாலையில் நாம் எழுந்திருத்தவுடனே அரிசி வாங்க வேண்டும் என்றார். அரிசி வாங்கணும் அப்படின்னார். உடனே எல்லோரும் கேட்டார்கள், எழுந்தவுடனேயா அரிசி வாங்குவது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், எழுந்தவுடன் நாம் சொல்ல வேண்டிய சொல் அரி சிவா என்று சொல்ல வேண்டும், அதைத்தான் அரிசி வாங்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார். இப்படி நகைச்சுவையோடு பேசுகின்ற அந்த திருமுருக கிருபானந்த வாரியாரோட மிக அற்புதமான நினைவு நாள் இந்த நாள். இன்று நாம் அவரை போற்றி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:50 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். அதிகாலையில் எழுந்தவுடனேயே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். பொதுவாக முருகனுக்கு என்று பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. இருந்தாலும் கூட முருகப்பெருமான் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது, ஏறுமையில் எழிவிளை யாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அவந்த பெருமாளே என்று சொல்லுகிறே அந்த அருணகிரிநாதருடைய திருப்புகள் இருக்கிறதே 8 வரி. அந்த பாடலை நீங்கள் ஒரு முறை படித்தாலே போதும். முருகா என்று சொன்னாலே மூ கா, இந்த 3 எழுத்துகளுமே 3 விதமான தெய்வங்களை குறிப்பதாக சொல்வார்கள் வாரியார் சுவாமிகள். மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், க என்றால் கமலோற்பவன், சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய 3ஐயும் குறிக்கக்கூடிய விதத்திலே முருகன் என்ற சொல்லியிருப்பதனாலே முருகா என்று நாம் சொன்னாலே அத்தனை தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான திருநாள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்று அதிகாலையிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக உங்களுக்கு அமைய வழிவகுத்து கொடுப்பார் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யோகமான நாள், அற்புதமான நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கின்ற நாள். எடுத்த காரியங்களை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் சொந்த வீட்டில் அஷ்டமத்தில் சென்றிருக்கின்றார். 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கின்றது. இடம் பூமியாலும் ஆதாயம் உண்டு. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திர மங்கள யோகம். இன்றைக்கு சந்திரனை செவ்வாய் பார்க்கின்றார். 7ல் இருக்கும் செவ்வாய் சந்திரனை பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில் உறுதுணை புரியக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். சந்திரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் விதத்திலே இந்த நாள் அமைகின்றது. கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பணியில் இருந்த தொய்வு அகலும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கின்ற நாள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். செல்வ நிலை உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்ற குருவாக இருப்பதனாலே 6க்கு அதிபதி என்பதனாலும்
தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. கையில் கணிசமான தொகை கைகளிலே புரளும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு பிரியங்கள் கூடும். மற்ற சகோதரர்களுக்கு கொடுத்த அந்த நல்ல அவருடைய சிநேகத்தை உங்களுக்கும் இன்றைக்கு அவர்கள் பெற்றோர்கள் வழங்குவார்கள். அதாவது இதுவரை மற்ற சகோதரர்களுக்கே நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களே, நாம் கேட்ட உதவி அவர்கள் கொடுக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த பெற்றோர்களின் உதவி நன்றாகவே கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழிலை வளப்படுத்திக் கொள்ள தொகை கேட்ட இடத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று மாற்றுக் கருத்துறையோர் மனம் மாறுவார். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கவும் முற்படுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது என்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சி முறையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தங்குதடைகள் தானாகவே விலகி ஓடும். பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வரலாம். மேலிடத்தில் உங்கள் பெயர், நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே அந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். மன அமைதி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பார். அதற்கு நண்பர்கள் கூட்டாக சேருவோம் என்று கூட சொல்வார்கள். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே வருமானம் கூடுதலாக உங்களுக்கு வர வேண்டும். எனவே குறிப்பிட்ட இலக்கை நீங்கள் அடைந்தாலும் கூட இப்பொழுது குரு நல்ல இடத்தில் இருப்பதனாலே புதிய முயற்சிகளில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கின்ற நாள் என்பதனாலே தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். குருவின் பார்வை இருக்கின்றது. குரு மங்கள யோகம் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். வருமானம் 2 மடங்காக உயரும். கனவுகள் எல்லாம் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் வாய்ப்புகள் மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணிவிழாக்கள், மணவிழாக்கள், பெற்றோர்களின் மணிவிழாக்கள், முத்துவிழா, பவள விழாக்கள் கூட நடைபெறலாம். அதே நேரத்தில் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். செவ்வாய் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் இதுவரை கேட்டும் கிடைக்காத பொறுப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். பயணங்களால் இடையூறுகள் வரலாம். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். ஆதரவுக்கரம் மற்றும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதிகார அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதே நேரம் 2 இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்றைக்கு உங்களுக்கு வருமானம் உயரும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும், கட்டியை வெட்டி பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள், அற்புதமான நாள். இன்று தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடம் வாங்கும் முயற்சியிலே கவனம் செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே கேது இருப்பதால் புதிய உத்தியோகத்திற்கான முயற்சிகள் செய்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். குறிப்பாக சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் ஒரு நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.